சற்று முன் வெளியான தகவல். ஆதார் கார்டு போதும் ரூபாய் 75,000 தராங்களாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் விவசாயிகளுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக தோட்ட கலைப்பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக அந்த வகையில்தான் தோட்டக்கலை பயிற்சிகள் துறையின் சார்பில் மானியத்தில் பாசனம் அமைப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு வேளாண் துறை மட்டுமல்லாது தோட்டக்கலை பயிர்கள் துறை, மலை பயிர்கள் துறை, பட்டு வளர்ச்சித்துறை மற்றும் வனத்துறை சார்பிலும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தோட்டக்கலை துறை சார்பில் விவசாயிகளுக்கு மானியத்துடன் சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம், பாசன குளம் அமைப்பதற்கான நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தோட்டக்கலை பயிர்கள் துறையின் சார்பில் மானியத்தில் நுண்ணூர் பாசனம் அமைப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி தலைவர் சரவணன் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிற்சியில் 1,10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் தென்னை, மா, வாழை, கொய்யா, நெல்லி, திராட்சை, வெங்காயம், தக்காளி, மிளகாய், கத்தரி, இதர காய்கறிகள், மலர்கள், கண்வளி கிழங்கு, காபி, ஏலக்காய் போன்ற பல தரப்பட்ட தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் நோக்கத்துடனும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறைந்த நீரில் அதிக மகசூலை பெறும் நோக்கில் இத்திட்டம் அனைத்து வட்டாரத்திலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 50 சென்ட் நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளும் இணைந்து பயன்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. 2025 முதல் 2026 நிதியாண்டிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,747 ஏக்கர் பரப்பளவுக்கு ரூபாய் 37.63 கோடி நிதி இலக்கு பெறப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நுண்ணூர் பாசனத்தை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கு துறை நிற்கும் செயல்பாடுகளாக பாதுகாப்பான குறு வட்டங்களில் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்தல் இனத்தில் 50% மானியத்தில் ரூபாய் 25,000க்கு மிகாமலும், டீசல் பம்பு செட் அல்லது மின் மோட்டார் நிறுவனத்தில் இனத்தில் 50% மானியத்தில் ரூபாய் 15,000க்கு மிகாமலும், பாசன குழாய்களை நிறுவுதல் இனத்தில் 50% மானியத்தில் 10,000க்கு மிகாமலும், பண்ணை குட்டை அமைத்தல் இனத்தில் 50% மானியத்தில் ரூபாய் 75,000க்கு மிகாமலும், நுண்ணீர் பாசனத்திற்கு பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இதற்காக இத்திட்டத்தில் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் சிட்டா அடங்கல், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், 3.5 x 4.5 சென்டிமீட்டர் அளவுள்ள பாஸ்போர்ட் போட்டோ 2 ஆகியவற்றுடன் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம் அல்லது MIMIS
அதாவது www.tnhorticulture.tn.government.in 8080 என்ற வலைத்தளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அதேபோல திடீரென தங்கம் விலை உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த ஒரு வாரமாக குறைந்து வந்த தங்கம் விலையானது திடீரென உயர்ந்துள்ளது. தங்கம் விலையானது குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தங்கம் பிரியர்களுக்கு அதிர்ச்சியே கிடைத்துள்ளது. தங்கம் விலை கடந்த சில மாதங்களாகவே ஏற்ற இறக்கமாக உள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி வரை விலை கிடுகிடுவென உயர்ந்து நகை பிரியர்களை அதிர வைத்தது. அதற்கு மறுநாளில் இருந்து விலை சரிய தொடங்கியது. அந்த வகையில் 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான இடைப்பட்ட 8 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் 2560 குறைந்தது. வரலாறு காணாத உச்சம் தொட்டு நகை பிரியர்களை அதிர வைத்த தங்கம் விலையானது மெல்ல மெல்ல மளமளவென குறைந்ததால் தங்க நகை பிரியர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளன. பலரும் தங்கம் வாங்க நகை கடைக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர். மேலும் 1 கிராம் 8915க்கும் ஒரு சவரன் ரூபாய் 71,320க்கும் விற்பனையானது. கிராமுக்கு ரூபாய் 105 உயர்ந்து நகை பிரியர்களை அதிர வைத்தது. சவரனுக்கு ரூபாய் 840 அதிகரித்து 1 கிராம் ரூபாய் 9,020க்கும் ஒரு சவரன் ரூபாய் 72,160க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலையை போலவே வெள்ளி விலையும் உயர்ந்து அதிர வைத்துள்ளது. 1 கிராமுக்கு ரூபாய் 1ம் கிலோவுக்கு ரூபாய் 1000ம் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 120க்கும் 1 கிலோ 1,20,000க்கும் விற்பனை ஆனது. தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வந்ததால் நேற்றும் விலை குறையும் என்று எதிர்பார்த்த தங்கம் நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியே கிடைத்துள்ளது. இதனால் திருமண வீடுகள் போன்ற விஷயத்திற்கு பரிசாக தங்கம் நகை அளிக்க இருந்தவர்களும் விலை தொடர்ச்சியாக குறைந்ததால் மேலும் குறையுமா என எதிர்பார்த்து இருந்த நிலையில் நேற்று விலை உயர்ந்தது நகை பிரியர்களை தூக்கி வாரி போட்டது. இந்த நிலையில்தான் இன்றாவது தங்கம் விலை குறையுமா இல்லை நேற்றை போல ஷாக்கிங் கொடுக்குமா என்பது சற்று என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.